வேதம் சொல்லுது கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? இவங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆண்டவர் ஒன்று சொல்வாரு, செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இடத்துல போகும்பாரு, ஒரு இடத்துல வேலைக்கு போகும்பாரு, போக மாட்டாங்க. பல நேரத்தில் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, கரெக்டா நீங்க என்ன வேணாங்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆண்டவர் வர சொல்லுவாங்க, நான் என்ன வேணான்னு அதைத்தான் கர்த்தர் கரெக்டா செஞ்சாருன்னு. நீங்க அதை ஆப்போசிட்டா புரிஞ்சுட்டீங்க. நீங்க வேணான்னதை அவர் செய்யல, அவர் செய்ய போறதை நீங்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க தன்னால. உங்களுக்காக கர்த்தர் டிசைனை என்னைக்கும் மாற்ற மாட்டார். நீங்கள் தாயின் கருவில் உருவாக்கும் போதே கர்த்தர் முன் குறிச்சிட்டார். ஆனா உங்களுடைய மாம்சம் அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டே இருக்கு. பல நேரங்களில் காட் உங்களுக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார், அதை நீங்க செய்யணும். நீ கேரி தாற்றங்கரையில் போய் இருங்க, வர வேண்டிய காக்கா தானா வரும். காக்கா வருமா? வரும். காக்காவுடைய சுபாவம் எடுத்துக்கிட்டு போறது, நம்ம கையில இருந்து எடுத்துட்டு போறது. ஆனால் எடுத்துட்டு போற காக்காவை கொண்டு வந்து கொடுக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்க? கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல வேலை பார்க்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல படிக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல கல்யாணம் பண்ணணும், கர்த்தர் சொல்ற இடத்துல குடியிருக்கணும்.